எதிர்நீச்சல் எபிசோட் நம்பர் 427. யார் நல்ல கடிஜோக் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கும். சரி வாங்க சீரியல் உலக போகலாம். குணசேகரர் சொல்லிகிட்டே இருக்காரு, நீங்கள் எனக்கு கையெழுத்து போட்டு தந்தே ஆகணும், எனக்கு கையெழுத்து போட்டு தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 தம்பிகிட்டையும் கேட்குறாங்க. இவங்க தம்பியும் என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃப்டெல்லாம் போய் ஆலோசனை செஞ்சுட்டு சரிப்பா நான் கையெழுத்து போட்டு தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாப்பா அவன் பொண்டாட்டிலாம் நீ கேட்டுட்டு இல்லைப்பா அப்படின்னு. என் பொண்டாட்டிகிட்ட என்ன கேட்குறது, என் பொண்டாட்டி இது டிசிஷன் எடுக்க முடியாது, நான் தான் டிசிஷன் எடுக்கணும் எதாக இருந்தாலும், நீ என்கிட்ட நான் தான் அப்பா இது முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ட்ட தைரியமாக சொல்கிறாங்க. நீங்கள் இனிமேல் இந்த பொறுப்பை நல்லபடியாக நடத்தணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. திருப்பிக்கும் அதையே பேசிகிட்டு இருக்கும்போது உடனே திருப்பிக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கையெழுத்துலாம் போட்டு கொடுக்கலன்னா நான் வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன்பா, இதுக்கு மேலே எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எப்போதும் போல் வெளியே போயிடுறாங்க. அவங்க 2 தம்பியும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நீலாம் வெளில போகாத, நீ எதுக்கு வெளில போகணும், நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, ரேணுகா ஒரு செம்பில் பால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு ரேணுகா எதுக்கு ஏன் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏமா இப்படிலாம் இருக்கீங்க, எப்போ பாரு எதுக்கு ஏன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கணுமா, வெளியில் உள்ள பொம்பளைலாம் உங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா சீ அப்படின்னு நினைப்பாளு, ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நாங்களாம் ரொம்ப கெட்டவங்கன்னு இது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது எப்போ பாரு, போம்மா நான் சொல்கிறத மட்டும் செய்யுமா அப்படின்னு சொல்லி திட்டி அவங்கள பால் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பால் என்ன பண்ணுறாங்கன்னா சாமி முன்னாடி போய் வச்சுட்டு கும்பிட்டுட்டு 2 பேரையும் கும்பிட சொல்கிறாங்க. கும்பிட்டுட்டு நீங்கள் கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, போயிட்டு சாமிகிட்ட போய் கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த ஆதிமுட்டு ஃபேமிலியே இனிமேல் நீங்கள் தான்ப்பா 2 பேரும் நிர்வாகம் பண்ண போகிறீங்க, நீங்கள் 2 பேரும் சிங்கமாக நின்று நிர்வாகம் பண்ணணும், எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது. நீங்கள் அம்மாட்ட கேட்டுங்க, எதாவது ஆலோசனை செய்யணும்னா உங்கள் அம்மாட்டையும் உங்கள் பொண்டாட்டிகிட்டையும் கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது. என் 2 பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக காசையும் ஒப்படைச்சிடுங்க, என் பொண்டாட்டிக்கு கட்டி நல்லபடியாக அவங்களையும் கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஜனனி ஒரு பக்கம் சாப்பிடவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கொமட்டிக்கிட்டே இருக்குது, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க போல். அதனால் 2 அத்தையும் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு நீ ஏதாவது சாப்பிடுமா, சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், இல்லைனா இப்படி தான் உனக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சட்னிலாம் ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு போய் கொடுத்து, சாப்பிடுமா நீ கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. சத்தியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு முடித்த உடனே மடியில் படுக்க போட்டுக்கிறாங்க. ஏன் நீ ஒழுங்காக தூங்கலையா, சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுத்து அமைதியாக தூங்க வைக்கிறாங்க ஜனனிக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நந்தினி கீழே அவங்க ரூமில் போய் தைலம் எடுக்கிறதுக்காண்டி போகிறாங்க. போய் தைலம் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. தைலத்தை எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக அவங்க ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க பிள்ளையோட டீச்சர் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னன்னா புள்ள படிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பின் பெஞ்சில். நீங்கள் என்னன்னு கேட்டால் நீங்கள் கிளாஸ் நடத்துகிறீங்களா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அலட்டி கேட்டாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சண்டையாக இருக்குது, அதனால எனக்கு எதுவுமே படிப்பு ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு சரி நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நான் பார்க்குறேன், இல்லை நீங்கள் நாளைக்கே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க டீச்சர். சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கதிர் கேட்குறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி புள்ள படிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்கிறாலாம். சரி வாங்க நானும் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, வேணாம் நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்கள் போன வாட்டியே ஏதோ என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, அதனால் நீங்கள் வர வேணாம், நான் மட்டும் என் பிள்ளைய போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற, நீ இப்போ போறீங்கன்னா இப்போ நானும் பின்னாடியே தான் வரத்தான் செய்வேன், என் பிள்ளைய நான் பார்க்க தான் செய்வேன், ஒரு தடவை தப்பு பண்ணால் அதை விட்டு திருப்பி அதையே பேசிகிட்டு இருக்காதீங்க, அப்படியே கெட்டவனாகவே இருந்துருவானா, நல்லவனா கொஞ்சம் கூட மாற விட மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டதோட சரின்ட்டு 2 பேருமே சேர்ந்து டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அறிவுக்கரசி என்ன பண்ணுறாங்கன்னா போய் சாமிக்கு விளக்கேற்றுறதுக்காண்டி போகிறாங்க. கதிர் அம்மா பார்த்துட்டு என்ன நீ இங்கே விளக்கேற்றுற, போய் உங்கள் வீட்டில் போய் விளக்கேற்று, இங்கெல்லாம் உன்னோட சாமியை போய் அங்கே போய் கும்பிடு, இங்கே கும்பிடாதா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்தினதோடு எல்லாரும் கூடி வந்துடுறாங்க. ஏன் இங்கே இது பண்ணுற, ஏன் இங்கே இதெல்லாம் பண்ணாத இங்கெல்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சாமி தானே கும்பிட்றேன், வேறு ஏதாவது செய்கிறேன்னா, அவர் எதுவுமே செய்யலை, இதுக்கெல்லாமல் திட்டுவீங்க அப்படின்ட்டு கத்துறாங்க. அவங்களும் நீ இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, நீ போறியா அப்படின்னு சொன்னதுல அங்கே தீப்பெட்டி தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைம் தான் ரேணுகா என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி எடுத்துக்கிட்டு வராங்க. இவங்க இப்படிலாம் பண்ணி முடிச்சதோட ரேணுகா சொல்கிறாங்க, இங்கே தீப்பெட்டி விட்டு எரிஞ்சிட்டு போகிறா இவன் அப்பா நான் க்ளீன் பண்ணுவான், நாளாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி விடு, நீ என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. ஆமாம், அந்த வாயாடி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வாயாடியா அவள் ஸ்கூலுக்கு பிள்ளைய பார்க்கறதுக்காண்டி போயிருக்கா, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் போயிருக்காங்க, டீச்சர்ஸ் மீட்டிங் ஏதோ கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு சொன்னதில் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது
ஞானவேல் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. என்ன அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? புள்ளைய பார்க்க போயிருக்காங்களா? புள்ளைய பார்க்க போயிருக்காங்களா? ஆமாங்க, புள்ளைய பார்க்க போயிருக்காங்க. அதுக்கு என்னங்க? நீங்கள் பேசாமல் இருங்க, உங்களை யார் உங்களை கூப்பிட்டா அப்படின்னு சொன்னா, இல்லை நானும் அப்போ என் பிள்ளைய பார்க்க போகிறேன், ஐசு எப்படி இருக்கான்னு பார்க்க போகிறேன், அவன் நல்லா படிக்கிறாளான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரேணுகாக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இவர் திடீர் துப்புன்னு இப்படி வந்து இது பண்ணுறாரு, நம்மளே கூப்பிடலங்க, அவங்க பிள்ளைய அவங்க பார்க்குறதுக்கு போயிருக்காங்க, இதுக்கு எங்கே நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கேட்குறதாவே இல்லை, திருப்பி திருப்பி அதே சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு ஞானவேல் வந்து கதிர் போனதோட இங்கே டென்ஷன் ஆகி நானும் போகணும் அப்படின்னு எதுக்காங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வரக்கூடிய எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த கேமையும் கலந்துங்க எல்லாரும்.